ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீரிஸோட எபிசோட் 1 அண்ட் சீசன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நமக்கு மோட்டிவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுவே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆக்சுவலி இந்த சீரிஸை வந்து நம்ம எங்கே இருந்தால் ஆரம்பிக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு அந்த பொண்ணையுமே காப்பாற்றுறதுக்காக இங்கே ஓடிட்டு இருக்கா. அவ்வளோ பணி இருக்கும் போதும் கூட நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே ரொம்பவே சாக போகிற நிலைமையில இருக்கான்னு சொல்லலாம். அது இவங்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கதையாவே அமைய போகுது. ஸோ இந்த ஸ்டோரியோட பேர் தான் டீமன் ஸ்லேயர். ஸோ நம்ம ஹீரோமே என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணன் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுல நல்லா தெரியுது நம்ம ஹீரோவும் அப்புறம் கையில் உள்ள பொண்ணு அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன கறி கட்டியை விற்கிறதுக்காக ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஊருக்கு கிளம்ப பார்த்தீங்கன்னா இவனுக்கும் ஊருக்கும் போறதுக்கே கொஞ்சம் அரை நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஹீரோமே கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவுமே சரி ஓகே பார்த்து போயிட்டு, அது மட்டும் இல்லாம ஃபேஸ் தப்பா எவ்வளவு ஹர்ட்டா இருக்க வேண்டிய மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உள்ள தம்பி தங்கச்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் மூத்த பையன் கூட. ஸோ அவங்க கூட நானுமே வருவேன் நானுமே போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம அம்மா மெனிக்கீழ இல்லை, அவன் வந்து இன்னைக்கு வண்டியில போனா நடந்தா போறா. ஸோ பனியுமே ஓவரா இருக்கு, ஒழுங்கா வீட்டுல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம ஹீரோ மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே பாசமா இருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இன்னொரு தம்பியுமே இருப்பான். ஸோ அந்த தம்பி என்ன சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ ஏன் கூட விறகு வெட்டுவேன்னு நினைச்சேன், பட் இன்னைக்கு இதை தனியா விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு வந்து விறகு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்தி இருக்காங்க. அப்படி வந்து வெளியே போவோம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இன்னொரு தங்கச்சியுமே இருப்பா. அந்த தங்கச்சிக்கு வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பியுமே இருப்பான். எத்தனை பேரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. இவங்க தாங்க ஒரு ஃபேமிலி பேரு. அண்ட் இவங்க அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி எங்க அப்பாவுமே ஒரு மாசம் நேரம் இறந்து போயிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு தான் ஆக்சுவலி அடிப்பட்ட மாதிரி பார்த்திருப்போம். அப்படி நல்லா தானே இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர கதையில பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா மலையில இருந்து இறங்கி அவனுமே கீழே போய்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ இவ்வளவுதான் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தா எந்த எதுனாலும் ஈஸியா மோப்பம் முடிச்சிருவான். ஸோ கிட்டத்தட்ட டாக விட ஒரு நல்ல மோப்பம் முடிக்கிற கேரக்டர் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். ஸோ அனிமல் இன்ஸ்டிட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம். அப்போ கறிக்கட்ட வாங்கலையோ கறிக்கட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா கத்திட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ நம்ம ஹீரோவே ரொம்ப நல்ல கேரக்டர். எந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்னா யாரு என்ன உதவி கேட்டாலும் சொல்லிடுவான். ஆக்சுவலி ஓசியில கொடுத்தா யாருக்கிட்டையும் வாங்க மாட்டான். அவன் ஓசியில கொடுத்ததுக்கான பணத்தையே கொடுத்து வந்துருவான். ஸோ அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு பையன் வந்து எங்க அம்மா போட்டு அடிச்சு கொள்றாங்க, இது யாரு உடச்சான்னு கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பூனை தாங்க உடஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன், நானும் பூனை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அங்க ஒரு ஓல்டு மேன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தம்பி இதை கொஞ்சம் டிராவல் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊருமே பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா கறிக்கட்டியுமே நல்லா சேல் ஆகுது. ஸோ சேல் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ நைட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மலையோரத்துல ஒருத்தனோட வீட்டு இருக்கு. அந்த வீட்டுல அவரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தம்பி இந்த மாதிரி நைட்ல போகாத, ஒழுங்கா இங்க வந்து வீட்டுல வந்து தங்கிட்டு போ, நாளைக்கு காலையில கூட கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கேட்ட மாதிரி ரெடியா இல்ல. என்ன எங்க வீட்டுல எல்லாரும் ரெடியா இருப்பாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் தீட்டிக்கிட்டு இருப்பாங்க, நான் இன்னைக்கு நைட்டே போனா நல்லா இருக்கும் பேசுவது பாரு சொல்றது மட்டும் கீழே நைட் ஃபுல்லா டீமன்ஸ் வரும். ஷோ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, வீட்டுல வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவருமே ஆர்டர் போட்ட மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம ஹீரோமே நல்ல பையனாச்சா, ஸோ அவனுமே சொல்ற பேசி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவனே சொல்ற பேசி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படி சொல்ற பேசி கேட்கும் போது ஆமா என்னங்க டீமன் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா டீமன் உண்மையிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு நம்புறதா நம்ப கூடாதா, இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ளே போட்டு புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டீம் எல்லாம் வீட்டுக்குள்ள வருமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அதெல்லாம் வீட்டுக்குள்ள வரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு மட்டும் நடம் வரும்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வேம்பயர் கான்செப்ட் மாதிரியா போகுதுன்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே டீமன் இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த டீமன்லாம் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே இதை பத்தி எவ்வளவு கவலைப்பட வேணாம், நீங்க வந்து தூங்குப்பா, நாளைக்கு காலைல வந்து கிளம்பி போகலாம், உங்க ஃபேமிலிக்குலாம் வந்து சேஃபா தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன்ற கான்செப்ட்ல சுத்தமா நம்பிக்கையே இல்லாம தான் இருக்கான். அண்ட் இந்த வீட்டுல ஒரு தங்க வைக்கிறாருல அவரோட ஃபேமிலியுமே பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவர்ல இருந்து மிஞ்சி போனது இவர் மட்டும் தான். ஆனா எப்படி இறந்தாங்க அப்படின்றது மொத்த வில்லேஜுக்குமே ஹிஸ்டரியா தான் இருக்கும். அந்த ஹீரோமே என்ன யோசிச்சு பாக்குறேன்னா, சின்ன வயசுல உங்க பாட்டியுமே கதை சொல்லுவாங்கல்ல, சோ அந்த கதை சொல்றதுல இந்த மாதிரி டீமன்ஸ் வரும், அந்த டீமன்ஸை கொல்றதுக்கு டீமன் ஸ்லேயர் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் எப்படி நம்ம பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மறுநாள் காலையில மறுநாள் காலையில நம்ம ஹீரோமே போய்கிட்டு இருக்கா பாருங்க. சோ போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் போய்கிட்டு இருக்கான். பட் வீட்டை பார்த்தாலே தெரியுது, பார்த்தா டீமன் வந்து ரைடு போயிருக்கு. ஸோ எது நடக்கக்கூடாது எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சானோ அதுதான் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ கண்ணு முன்னாடி பார்த்தோம் நம்ம ஹீரோமே அப்பயே செத்துட்டான்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நொந்து போயிட்டான்னு சொல்லலாம். கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி நெசுகோவை தவிர மிச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளக்காடுல மறந்துட்டு இருக்காங்க. ஸோ மொத்த வீடுமே ரத்தத்துல மறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நான் என் தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாற்றுவேன், எங்க தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் அந்த கொற்ற பணியில ஓடி வந்துட்டு இருப்பான். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த சீனாவே இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா அவங்க
நடக்க முடியல. சோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியுமே அவ தங்கச்சி தான் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. எதனான்னு பார்த்தா அவளே ஒரு டீமன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளே நம்ம ஹீரோ போட்டு கடிக்க வர மாதிரி இருக்கா. நெசுகோ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தன்னோட தங்கச்சி டீமனா மாறத பார்த்துட்டு அவனுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளிஃப்ல இருந்து அப்படியே கால் தடிக்கி கீழே விழுந்துருவான். சோ கீழே விழுந்ததுக்கப்புறம் அவ ஹீரோவை போட்டு கடிக்கிறதுக்காக அவ தங்கச்சியுமே அங்க தனியா நின்றுட்டு இருப்பான். ஆனத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனே சரி ஓகே நீ வந்து எது கவலைப்படாத, நான் அவனை ஹீல் பண்ணுவேன், நான் அவனை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்க வரான் பாருங்க. நேரத்துல பாத்தீங்கன்னா நெசுகோ மேனே பழைய நெசுகோ மாதிரி இல்ல, டீமன் நெசுகோ மாறிட்டா. சோ அவளுமே நம்ம ஹீரோவை போட்டு கடிக்க வந்துட்டு இருக்கா. சோ டான்ஜிரோக்குமே என்ன பண்ணன்னு தெரியல. அவனுமே அவன் கையில உள்ள கோடாரியை வச்சுட்டு நம்ம நெசுகோட பல்லல பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இருக்கான். பட் நம்மளோட எவ்வளவு நல்லா இருந்துச்சு அந்த ஃபேமிலி, இப்போ அந்த ஃபேமிலி மொத்தமா நாசமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரொம்பவுமே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்குமே ஸ்மெல் பண்றது ரொம்பவுமே அதிகமா இருக்குல்ல. சோ அந்த ஸ்மெல் படி பார்த்ததுல தன்னோட வீட்டுல கொண்டது நம்ம தங்கச்சியா இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம வேற ஏதோ சென்ட் வந்துச்சு. சோ அந்த சென்ட் தான் என் வீட்டுல வந்து கொண்டுட்டு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். சோ கவலைப்படாத, உன்னை எப்படியாச்சும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா நெசுகோ கண்ணு முன்னாடி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருந்து யாரோ தூரமா இருந்து வர சத்தம் கேட்குது. அந்த அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம நெசுகோவே அழுக ஆரம்பிக்கிறா. நான் அடிக்க பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவளுமே பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறா. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நெசுகோவால இனிமேல் பேச முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம தூரமா இருந்து யாரோ ஒருத்தர் வர சொல்லல, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெசுகோவையே போட்டுத்தல வந்துட்டு இருக்காரு. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சியை போட்டுத்தல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்கா. எதனா பண்ணிட்டு இருக்கா, அது டீமன்ரா அப்படின்னு சொல்லும் போது அவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பெருசா போயிட்டு அவருமே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஆக்சுவலி இவர் வந்து டீமன் ஸ்லேயர். சோ டீமன்ஸை கொல்றது டீமன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. சோ அதுல ஒரு டீமன் ஸ்லேயர் தான் இவரை பத்தின பெரிய ஸ்டோரிலாம் பின்னாடி வரும். சோ அதை வந்து நான் வந்து டீடைல் தான் கேரக்டர் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். சரி ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம அது வந்து உன் தங்கச்சி உன் தங்கச்சி எப்படியோ செத்து போயிட்டா. சோ இது வந்து டீமனு. சோ டீமன் பிளட் வந்து ஒரு உடம்புக்குள்ள போயிடுச்சு. சோ டீமனா மாறிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்நேரத்துல அவளை கொல்றதுக்காக அந்த ஆளுமே வந்துட்டு இருக்கான். பட் அதே நேரத்துல என் தங்கச்சி நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நெசுகோ பிடிக்க போறான். பார்த்தா கையில நெசுகோவை காணும். என்னன்னு பார்த்தா அந்த டீமன் ஸ்லேயர் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான். என் தங்கச்சி நான் எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா நெசுகோ விடுறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்போ அந்த டீமன் ஸ்லேயர் என்ன சொல்றேன், இங்க பாரு இவரை விட்டு நினைச்சுக்கோ, இன்னும் ஒன்னே மட்டும் இல்ல ஏகப்பட்ட வேற கொல்லுவா. அது மட்டும் இல்லாம இப்பயே ஒன்னே கொல்லதான் வந்தா அப்படின்னு சொல்லும்போது அது உனக்கு தெரியாதையா, என் தங்கச்சி வந்து எவ்வளவோ நெக்லெக்ட் பண்ணி பாத்துருக்கையா, நீ நம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த டீமன் ஸ்லேயர் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. பிகாஸ் அவருக்குமே தெரியும் தன்னோட ஃபேமிலியில ஒருத்தர் டீமன் கண்ணு முன்னாடியே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது அவருமே யோசிச்சு பாக்குறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிருக்கான், என் தங்கச்சி எனக்கு காப்பாத்துறதுக்கு எப்படியாச்சும் வழி தெரியும். சோ எப்படியாச்சும் நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வழியை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் டீமனா மாறின எத்தனையோ பேரை யாராலையுமே காப்பாற்ற முடியல, யாராலுமே ஹீல் பண்ண முடியல, யாருமே திரும்பி ஹியூமனா மாறினதுக்கு ஒரு ரெக்கார்டு கூட இல்ல அப்படின்னு சொல்லும் போது சோ அந்த நெசுகோவே பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக வந்துடுறான். ஆனா நம்ம ஹீரோவால என்ன பண்றே தெரியல. தன்னோட கண்ணு முன்னாடி தங்கச்சி ஆகிறத பாத்துட்டு நம்ம உயிரோட இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தங்கச்சி விட்டுருங்க, நான் எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கெஞ்சுறா, ரொம்பவுமே கதறான். ஆனா அதை பார்த்துட்டு அந்த டீமன் ஸ்லேயர் செம்ம காண்டாடுறான். இதுக்குடா இப்படி இது புலம்பிட்டு இருக்க, காப்பாத்தணும்னு நினைச்சா அவன் ஃபேமிலியை கொல்றது நிறைய காப்பாத்திருக்கணும், இப்போ வந்து புலம்பிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரையும் பத்தின கத்திக்கிட்டு இருக்காரு. சோ கொஞ்சமாச்சும் நீ எஃபர்ட் போட்டனா உன் ஃபேமிலியில நீ யாரையாச்சும் ஒருத்தரையாச்சும் காப்பாத்திருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்படி வந்து சொன்னா என்ன அர்த்தம்? சோ இப்போ நீ அழுது போனோம்னா மட்டும் என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. சோ இப்போ உன் தங்கச்சி போட்டு தள்ளுறதா வழி, வேற வழியே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த டீமன் ஸ்லேயர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்சு டீமன்ஸுக்கு மட்டும்தான் டீமன்ஸ்ல இருந்து எப்படி ஹியூமனா மாத்துறதுன்னு தெரியும். சோ அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா என்ன டீமன்ஸ் வந்து உனக்கு அசால்ட்டா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவா, வாடா வந்து ஹீல் பண்றேன்னு சொல்லிட்டு. அதான் நடக்க வாய்ப்பே இல்லை. எந்த டீமனும் சரி எந்த ஹியூமனும் சரி ஒன்னா இருந்த சரித்திரமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ வேக் அப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை போட்டு தள்ளுறதுக்கு அவகிட்டயே பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காரு அந்த டீமன் ஸ்லேயர். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்க பதிலா நீ நேரம் உன் தங்கச்சியை காப்பாத்துனாச்சா அந்த ஸ்கோடாரி வச்சு என்னை வந்து அடிக்க வந்திருப்ப, பட் நீ அதை வந்து ட்ரையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவனுமே என் தங்கச்சி நான் காப்பாத்துறதுக்கு எப்பவுமே நான் ரெடியா இருப்பேன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். சோ அவனே கோடாரி அடிக்க போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி கையில ஒரு கல்லையுமே எடுத்துட்டு அந்த மேல தூக்கி போடுறான். அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடாரு. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனு அந்த கோடாரியை வச்சுக்கிட்டு கொல்ல வந்துட்டு இருக்கான். சோ டைரக்டா கொல்ல வந்துட்டு இருக்கான். எந்திரான்னு பார்த்தா டைரக்டா கொல்ல வந்தா எந்திரா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் மொக்கையான மூவ்டான்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஸ்லேயருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கழுத்துலயே அடிச்சு மட்டையாக்கிடுறாரு. சோ சாகல, ஆக்சுவலி மயங்கிருப்பான். ஆமா இவன் என்னை கொல்ல வந்தானே கையில உள்ள கோடாரி எங்கன்னு சொல்லி பார்த்தா மேல பாக்குறாரு. பார்த்தா மேல வந்து அந்த கோடாரி வந்து அவர் பின்னாடி
பின்னாடி உள்ள மரத்துல வந்து சொருக்குது. எப்படா இது என்னவே ஏமாத்திட்டானே, அது மட்டும் இல்லாம அப்போ அவன் கல்லு தூக்கி போட்டானே அந்நேரத்துல அவன் கோடாரி தூக்கி மேல போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. சோ ஹீரோமே நல்லா பிளான் பண்ணிருக்க அப்படின்னு தெரியுது. ஆனா என்ன பண்றது, தங்கச்சி வந்து டீமன் ஆயிட்டா. சோ இவன் ரொம்பவுமே வீக்கா இருக்கான், ஆனா நல்லாவே யோசிக்கிறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆநேரத்துல பாத்தீங்கன்னா தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட அண்ணனை அடிச்சு போட்டதுனால அவன் நெசுகோவுக்குமே பாத்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. அவனுமே பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல போறது பார்த்துட்டு அந்த டீமன் ஸ்லேயர் மேல சொல்லிட்டு இருக்காருன்னா அவனை போய் கடிக்க போற எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. பட் இந்த போன அந்த ஹீரோ பார்த்து அழுதுட்டு எங்க அண்ணனே எப்படி அடிக்க போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லல, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த டீமன் ஸ்லேயருமே போட்டு அடிக்க போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த டீமன் ஸ்லேயருமே யோசிச்சுட்டு இருக்கானா இங்க உள்ள டீமன்ஸ் எதுவுமே நல்லது கிடையாது, எந்த ஃபேமிலி எதுவுமே பார்க்க மாட்டாங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சதை தான் முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஏதாவது சாப்பிடலாம், ஆனா ரொம்பவுமே பசி எடுக்கும். எதை சாப்பிட்டாலும் மனுஷங்களை சாப்பிட்டா மட்டும்தான் பசி கம்மியா எடுக்கும். ஸோ அதனாலதான் இந்த டீமன்ஸ் ஃபுல்லாமே மனுஷங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த தங்கச்சியுமே பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனை காப்பாத்துற பார்த்துட்டு இந்த டீமன் ஸ்லேயருக்குமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ஸோ அந்த தங்கச்சியை முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம டீமன் ஸ்லேயர் அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கழுத்துலயே வந்து போட்டுக்கிட்டு மட்டை ஆக்கிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட காம்பினேஷன் ஒரு புது ரெவல்யூஷனே கொண்டு வரும் இந்த டீமன் ஸ்லேயர் வேல்டுல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோமே முழிச்சு பாக்குறான் பாருங்க, பார்த்தா தங்கச்சி வந்து மட்டையாகி கிடைக்கிறா. ஸோ என்னாச்சு தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாரு உனக்கு வந்து டைம் இல்ல, இப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு மவுண்ட் சைக்கிரி அப்படின்ற மாதிரி ஒரு மலை வரும், அந்த மலையில தக்கோஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு வயசான கிழவர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னையா சொல்லிட்டு இருக்கா, நான் எனக்கு போய் பார்க்கணும் கேட்டா உன் தங்கச்சியை காப்பாத்தினா போய் பாருப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கியூ டோமியோக்கு தான் அனுப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ஆள்கிட்ட சொல்றேன். ஸோ அவருமே உனக்கு எல்லாமே தேவையானலாம் பண்ணி விடுவார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை, அவன் தங்கச்சியை காப்பாத்தினா அந்த இடத்துல தான் போய் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வாழ்க்கையுமே கம்ப்ளீட்டா மாறப்போகுது. ஸோ இனிமேல் இருக்க வாழ்க்கை வேற, இனிமேல் வாழ போற வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மேல தெரியுது. ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நைட் வந்து நம்ம ஹீரோ ஃபேமிலி தங்காததால கம்ப்ளீட்டா மொத்த ஹிஸ்டரியுமே நம்ம ஹீரோக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஹீரோமே பாத்தீங்கன்னா வீட்டுல செத்து போயிருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லாருமே அடக்கம் பண்ணிட்டு அவனே பாத்தீங்கன்னா சரி ஓகே தங்கச்சி காப்பாத்துறது வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா அவன் தங்கச்சி காப்பாத்துறதுக்காக கம்ப்ளீட்டா அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டை விட்டு அவங்க வில்லேஜ் விட்டு எல்லாத்தையும் விட்டு போய்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் டீமன் ஸ்லேயர் ஃபுல்லா கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த சேனல்ல இல்ல இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சு, எங்கேயாச்சும் ஒரு பிசு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை வந்து டைம் ஸ்டெப்போட மென்ஷன் பண்ணீங்க மட்டும்தான் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எந்த தப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதையுமே நானுமே கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணா லைக் பண்ணு.